இந்த லேஸ் பாக்கெட் கம்ப்ளீட்டாவே சீப் பிரைஸ்ல தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது சில பேருக்கு வாய் பொளந்து தான் பாப்பீங்க. அது மட்டும் இல்ல, அது கூடவே இந்த கோலாவும் சீப் பிரைஸ்ல தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட விலை உங்களுக்கு தெரியுமா? சொல்ல போனா இந்த கோலாவோட பிரைஸ் மட்டுமே 50 பைசா மட்டும்தான். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்ல, இது போல பல ப்ராடக்ட் இருக்குது. ஆனா அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதனால இந்த ப்ராடக்ட் எவ்வளவு செலவு பண்ணி உருவாக்கிருக்காங்க கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. அதனால இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. பல பேர் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்டா பார்க்க போறது தான் நம்பர் 10 லேஸ் சிப்ஸ். இத பத்தி எந்த ஒரு தாட்டுமே யாருக்குமே இருக்காது. இதோட காஸ்ட் ஆஃப் மேக்கிங்கும் பார்க்கலாம். இந்த கம்பெனி மெயினா யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ, அப்புறம் எடிபிள் ஆயில், சீசனிங், அது கூடவே அயோடைஸ் சால்ட் மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனாலும் இந்த லேஸ் சிப்ஸ் அதிக அளவு விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது. இந்த கம்பெனி அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா பேர் யூனிட்டுக்கு ₹1.50 செலவு பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ₹2க்கு 500 பாக்கெட் உருவாக்கி விடுவாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், அது கூடவே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதோட செலவு தான் அதிகமாகுதே தவிர வேற எந்த ஒரு செலவும் ஆகல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 9 மிலோடி. மிலோடின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் சாக்லேட் கூட சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்தா மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும்போது இந்த மிலோடி சாக்லேட்டை ₹1 சொல்லி வாங்கி இருப்பீங்க. இதோட ஐகானிக் ஸ்டைலாவும் பார்க்க ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இந்த சாக்லேட்ல மெயினா என்ன சேர்ப்பாங்கன்னா கொஞ்சமா சுகர், அது கூடவே சிரப்பு, அது கூடவே பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலான ஒரு ஃபிளேவர். இவங்களுடைய ப்ரொடக்ஷனுமே ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கும். அது கூடவே இவங்களுடைய கவரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இவங்களுடைய கவர்ல கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் அந்த ஒரு மிலோடி சாக்லேட்டும் போட்டு வைப்பாங்க. ஒரு சிங்கிள் மிலோடியோட சாக்லேட் வேலை பாத்தீங்கன்னா $0.55 செலவு பண்ணுவாங்க. இவங்க ஏற்றுமதி செய்யும் போது பாத்தீங்கன்னா $0.55 இருந்து $0.65 வரைக்கும் இருக்கும். இவங்க பல்க் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ரீச் ஆகும்போது இந்த மிலோடியோட சாக்லேட் 85 பைசால இருந்து 90 பைசா வரைக்கும் தான் இருக்கும். எதனால இந்த சாக்லேட்டோட விலை கடைசியா ₹1 வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிட்டைலர் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டைலர் ஆட் பண்ணும்போது தான் அந்த ஒரு சாக்லேட்டோட விலை ₹1 சொல்லி நம்மளுக்கு வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்டா பார்க்க போறதான் நம்பர் 8 கோகோ கோலா. இந்த கோலாவை பத்தி இன்னைக்கான டாபிக்ல நம்ம பேச போறோம். இந்த கோகோ கோலா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா பல சைஸ்ல வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 250 விலை மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ₹20 சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இந்த கோகோ கோலா கம்பெனி யூஎஸ்ல இருக்கக்கூடிய அட்லாண்டா கம்பெனி பாத்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனியா சேர்ந்து தான் இந்த ஒரு கோலாவை நடத்திட்டு வராங்க. இதை எப்படி மேக் பண்றாங்கன்னா கார்போனேட்டட் வாட்டரை கொண்டு, அதுக்கப்புறமா சிரப் சுகரை கொண்டு ஃபிளேவரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஒரு பல்க் ப்ரொடக்ஷனை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த கோலா பாட்டிலோட விலை ₹20 சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ₹2 இருந்து ₹3 வரைக்கும் தான் இருக்கும். மார்க்கெட்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது தான் இதோட கமிஷன் அதிகமா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனோட காசு தான் அதிகமா இருக்குது. இதனால தான் நீங்க மார்க்கெட்ல போகும்போது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோலாவை உங்களால பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா பார்க்க போறதான் நம்பர் 7 பார்லேஜி பிஸ்கட். இந்த பார்லேஜி பிஸ்கட் ஒரு ஐகானிக் பிஸ்கட்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமா சாப்பிடப்பட்ட ஒரு பிஸ்கெட்டா தான் இருந்துட்டு வருது. மும்பைல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் பார்லேஜி பிஸ்கெட்டை ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க. இந்த பிஸ்கெட்டை பத்தி சில பேருக்கு மட்டும் தான் அன்றைய காலங்களில் தெரியும். இதோட ப்ராடக்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா ₹2 சொல்லி தான் இந்த ஒரு பிஸ்கெட்டோட விலையும் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்லேஜி பிஸ்கெட்டை பல இடங்களில் நிறுத்திட்டாங்க. இப்ப காமனா பாத்தீங்கன்னா ₹5 சொல்லி இந்த ஒரு பிஸ்கெட்டை வித்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றாங்க நம்ம பார்ப்போம். கோதுமை மாவு, சுகர், அது கூடவே பாத்தீங்கன்னா மில்க் சாலிட். இந்த இன்கிரிடியன்ஸ் தான் இந்த ஒரு பிஸ்கெட்ல பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கம்பெனி இவங்களுடைய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண பல்க் ப்ரொடக்ஷனா பண்றாங்க. இவங்களோட விலை மட்டுமே பாத்தீங்கன்னா $3 இருந்து $3.50 வரைக்கும் மட்டும் தான். ஆனா இவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா மத்த இடங்கள்ல ₹5 சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அதான் நீங்க எப்பயும் போல வாங்குற வேலை. நீங்க சின்ன வயசுல இந்த ஒரு பார்லேஜி பிஸ்கெட் வாங்கிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. அடுத்ததா பார்க்க போறதான் நம்பர் 6 மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ் சொன்னாலே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு தேவையா இருந்துட்டு வருது. எல்லாம் வெதர் சீசனில் லைட்டரும் அப்படின்னா லேம்ப் யூஸ் பண்ண முடியாத நேரத்தில் இந்த ஒரு தீப்பெட்டி வச்சு தான் நம்மளால பயன்படுத்த முடியும். இதோட விலை பாத்தீங்கன்னா ₹1 இருந்து ₹2 வரைக்கும் நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. அது 30 இருந்து 35 ஸ்டிக்ஸ் வரைக்கும் அந்த ஒரு தீப்பெட்டி பொட்டியில இருக்கும். இந்த ஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா வுட்லாம் உருவாக்குவாங்க. அது கூடவே இந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்கை கொடுத்து சிம்பிள் கார்பன் பேக்கேஜிங் பண்ணி இந்த ஒரு வேலையை ஈஸியா முடிச்சிடுறாங்க. இந்த மேட்ச் பாக்ஸோட மேனுஃபேக்சர் மட்டுமே பாத்தீங்கன்னா $0.50 இருந்து $0.70 மட்டும் தான். இதோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதுவும் முக்கியமா ரூரல் போன்ற ஏரியால மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்குமே தவிர நம்ம இடங்கள் எல்லாம் கிடையாது. அத நான் சொல்ல விரும்புறேன். அடுத்ததா பார்க்க போறதா நம்பர் 5 குர்குரே. இந்த குர்குரே சொன்னாலே மோஸ்ட்லி அதிகமா சின்ன பசங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன் இந்த குர்குரே நான் கூட அதிகமா வாங்கி சாப்பிட்டு தான் இருப்பேன். இந்த குர்குரே பாக்கெட்ல 40 கிராம் கண்டெயின் பண்ணுவாங்க. பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பிளாஸ்டிக் மூலமா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டா 2018 கூட இந்த குர்குரே பாக்கெட் பாத்தீங்கன்னா கேஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி 2008 பாத்தீங்கன்னா அதிகமா சோஷியல் மீடியா இதை பத்தி கிளம்பிச்சு பிளாஸ்டிக் மூலமா தயாரிக்கிறாங்க சொல்லி. ஆனா சுத்தமா பாத்தீங்கன்னா அது ஒரு மீது தான். இதோட இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் மீல், ஆயில், அது கூடவே சில
ஸ்பீசிஸை போட்டு கார்பனேட்ல பாத்தீங்கன்னா எரிய தொடங்கிடுவாங்க. இது மூலமா தான் அந்த ஒரு குர்குரேவும் உருவாகுது. இந்த குர்குரேயோட காஸ்ட் நடுவுல பார்க்கும்போது 4 ரூபா 50 பைசால இருந்து 5 ரூபா 50 பைசா வரைக்கும் இந்த குர்குரோட விலை இருக்குது. நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம 5 ரூபா தான், அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்ததா பார்க்க போறதான் நம்பர் 4 பென்சில் சொன்னாலே நமக்கு நட்ராஜ் அப்படி இல்லைன்னா அப்சரா தான் ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி எந்த பென்சில் பெஸ்ட்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம ஒரு பென்சில் வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா அவைலபிளா எல்லா கடையிலும் விற்க செய்வாங்க. இந்த அப்சரா பென்சில் மட்டும் கொஞ்சம் பிரீமியமா இருக்குன்னு சொல்லி 6 ரூபாயில இருந்து 8 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பென்சிலுமே ஒரே ஒரு கம்பெனி சேர்ந்தது தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நட்ராஜ் பென்சில் எடுத்துக்கிட்டாலே ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இதோட மேனுஃபேக்சர் காஸ்ட் மட்டுமே 1 ரூபா 50 பைசால இருந்து 2 ரூபா 50 பைசா வரைக்கும் தான் இருக்கும். ஆனா சேல்ஸ் ஆகும்போது பாருங்க 2 ரூபா 50 பைசால இருந்து 3 ரூபா 50 பைசா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நட்ராஜ் பென்சில் ஹுட்டால உருவாக்குறது மூலமா அவங்களோட மேனுஃபேக்சர் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியா இருக்குது. இது மூலமா அவங்க அதிக லாபம் பெற்றாங்க தான் நான் சொல்லுவேன். இதுக்கு இடையில தான் இந்த அப்சரா பென்சிலும் கொண்டு வந்தாங்க. அடுத்ததா பார்க்க போறதான் நம்பர் 3 டேரி மில்க். டேரி மில்க்னு சொன்னாலே போதும் நம்ம பசங்க எல்லாருக்குமே சில்க் தான் ஞாபகம் வரும். சரி பார்த்தது ரொம்பவே போதும். அதனால இதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன கலக்குறாங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் மில்க், அது கூடவே பாத்தீங்கன்னா கோகோ பட்டர். இது மட்டும் இல்லாம கொஞ்சமா சாலிடையும் மிக்ஸ் பண்றாங்க. அது கூடவே இதோட மேனுஃபேக்சர் காஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 2 ரூபா 5 பைசா தான். ஆனா நம்ம எல்லா இடங்கள்லயும் இந்த சின்ன டேரி மில்க் வாங்கும்போது 5 ரூபான்னு சொல்லி தான் வாங்குறோம். எதனாலன்னு பார்க்கும்போது டேரி மில்க் பேக்கிங் பண்ணும்போது ஸ்டோரேஜ் காஸ்ட்னு சொல்லி இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த டேரி மில்க் ஈஸியாவே உருகிரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இது பண்றாங்க. அடுத்ததா பார்க்க போறதா நம்பர் 2 மேகின்னு சொன்னாலே 2 நிமிஷத்துல இந்த ஒரு மேகி சமைச்சு முச்சல தான் ஞாபகம் வரும். இந்த 70 கிராம் மேகி பாத்தீங்கன்னா 12 ரூபாயில இருந்து 15 ரூபா வரைக்கும் வரும். இந்த நெஸ்லி கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேகியை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல இது பண்ணவே முடியாது. அதான் உண்மை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அப்படி என்ன இன்கிரீடியன்ஸ் கலக்குறாங்கன்னு இந்த ஒரு மேகில நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது கூடவே பாம் ஆயில், அது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் ஃபிளேவரிங், அது கூடவே என்னென்னோ கலக்குறாங்க. அதான் நானும் சொல்ல முடியும். ஆனா மேகி எப்படியே வந்துருது பாருங்க. இவங்க மொத்தமா பல்க் ப்ரொடக்ஷன் பண்றதுனால இவங்களோட மேனுஃபேக்சர் காஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 6 ரூபாயில இருந்து 8 ரூபா வரைக்கும் தான். ஆனா நம்ம கிட்ட வந்து சேரது பாருங்க 20 ரூபா கிட்ட வரைக்கும் வருது. அதான் என்னாலையும் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, அப்புறம் இவங்க ஆட் எல்லாம் பண்றாங்க. அதான் நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 1 அதான் ஃபெவிக்விக். இதோட இண்டஸ்ட்ரீஸ் நேம் என்னன்னா பிட்லெட். இதோட பெரிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதசிவ் மார்க்கெட். 1959ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபெவிக்விக் ஆரம்பிச்சாங்க. இந்த க்ளூவை நல்லா ஸ்ட்ராங்கா ஓட்டுறதுக்காக சைனோ ஆக்ரிலேட் சொல்லி ஒரு கெமிக்கலை கலந்தாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுனா ஒரு பொருளுக்குள்ள ஈஸியாவே பாண்ட் அட்டாச் பண்ணி சீக்கிரமாவே ஒட்டிக்கும். அதனால தான் இந்த ஒரு கெமிக்கலை யூஸ் பண்றாங்க போல. இந்த ஃபெவிக்விக்கோட மேனுஃபேக்சர் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ரூபா 5 பைசா மட்டும் தான். ஆனா இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே லோவா இருக்கிறதுனால நம்ம கிட்ட அதிக சேல்ஸ் பண்ணி ரொம்பவே லாபம் பாக்குறாங்க. இதுல அதிகமா போனஸ் பாயிண்ட்டும் இவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. ஆனா இந்த ஃபெவிக்விக் ப்ராடக்ட் மார்க்கெட்ல ரொம்பவே டிமாண்டா இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்குமே தெரியும். அடுத்ததா பார்க்க போறதான் பார்லி மொனாக்கோ பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் சால்ட் கிரீப்பி பிஸ்கெட்டா இருந்துட்டு வந்தது. இதுவும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸா தான் இருந்தது. இவங்களுடைய ப்ராடக்ட்டும் பல்க் ப்ரொடக்ஷனா தான் பண்ணாங்க. இதோட காஸ்டோட விலை பாத்தீங்கன்னா 2 ரூபாயில இருந்து 3 ரூபா வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட சேல்ஸ் பண்ணும்போது பாருங்க 5 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1941ல இந்த ஒரு மொனாக்கோ பிஸ்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இதை கேட்கவே எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, உங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும் நான் சொல்லுவேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸா இருந்த ஒரு பிஸ்கெட்டா தான் இருந்துச்சு. ஆனா இன்றைய காலங்களில் பாருங்க ஊத்திக்கிச்சு. நெக்ஸ்டா பார்க்க போறதான் விம். இந்த விம் சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்னன்னா கிச்சன்ல போட்டு கழுவுற ஒரு சோப்பா தான் ஞாபகம் வரும். இன்றைய காலங்களில் பாருங்க ஒரு 10 ரூபாய்க்கு சொல்லி நம்ம எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இதோட மேனுஃபேக்சர் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 ரூபா 50 பைசால இருந்து 4 ரூபா 50 பைசா வரைக்கும் தான் இதோட மேனுஃபேக்சர் காஸ்ட். ஆனா நம்ம கிட்ட வரும்போது பாருங்க 10 ரூபான்னு சொல்லி வரும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க விளம்பரம் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் அது கூடவே ரிட்டைலர் மார்ஜின் பண்றது சொல்லி தான் இதோட காஸ்ட் அதிகமா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோட நானுமே முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா மறக்காம மன்னிச்சிட்டு அது கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பாருங்க. டாடா பை பை.